கவர்னருடன் சந்திப்பு, செய்தியாளர்களை சந்திக்க மறுப்பு, என்ன அரசியல் இது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கவர்னர் RN ரவியை சந்தித்து சட்டம் ஒழுங்கு தொடர்பாக புகார் ஒன்று கொடுத்திருக்காரு. புகார் மனு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டி வலியுறுத்துவதற்காக ஆளுநர் RN ரவியை சந்தித்து 3 பக்க அளவில் கோரிக்கை மனுவை கொடுத்தார். அந்த சந்திப்புக்கு பின் அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில் அமைதியாக கையசைத்து விட்டு அவர் சென்று விட்டார். இந்நிலையில் ஆளுநரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்தது குறித்து திமுக தரப்பில் பெரியதாக எந்த ரியாக்ஷனும் இல்லை என்றாலும் அவரது இந்த சந்திப்பு குறித்து ஊடகங்களில் பெரிதும் விவாதிக்கப்பட்டு வருது. ஆளுநர் பதவியே தேவையற்றது அப்படின்னு விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு இப்போ அதே ஆளுநரை சந்திப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று அண்ணா கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் அரசியல் சட்டப்படி அமைக்கப்பட்ட ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் வரை அந்த பதவிக்குரிய சில அதிகாரங்களை பயன்படுத்திக் கொள்வதிலும் பதவிக்குரிய மரியாதை அளிப்பதிலும் அண்ணா தவறவே இல்லை. அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவரும் ஆளுநர் தான். அண்ணா முதலமைச்சராக பங்கேற்ற முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைத்தவரும் ஆளுநர் தான். மேலும் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போதும் ஆளுநரிடம்தான் எம்ஜிஆர் கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரத்துடன் இணைந்து பேரணியாக சென்று கருணாநிதி தலைமையிலான திமுக அரசின் மீது ஊழல் புகார்களை அளித்தார். அதேபோல அரசியல் சட்டத்தின் 356வது பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைக்கும் மத்திய அரசின் அதிகாரத்தை திமுக கடுமையாக எதிர்த்தது. ஆனால் அதே திமுக 1980ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் அரசை கலைக்கு இதே சட்டப்பிரிவை பயன்படுத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்தி கலைக்க வைத்தது. அதேபோல ஆளுநர்கிட்ட பலமுறை திமுக அதிமுக ஆட்சியை எதிர்த்து மனு அளித்திருக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியின் போது கூட திமுக ஆளுநரை சந்தித்து அதிமுக அரசு மீது ஊழல் புகார்களை தெரிவித்தாங்க. மேலும் சட்டப்பேரவையில் ரகளை நடந்த போதும் ஆளுநரை சந்தித்து தான் திமுக முறையிட்டாங்க. பின்னர் அதே ஆளுநரின் செயல்பாடு திமுக அரசுக்கு எதிராக இருந்தபோது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடினாங்க. உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடியதும் திமுக தான். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கூட ஆளுநர் என்பவர் மாநில அரசின் ஒரு அங்கம்தானே தவிர தனி அதிகாரம் கொண்டவர் அல்ல என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தது. நடிகர் விஜய் ஆளுநரை சந்தித்திருப்பதற்கும் ஆளுநர் பதவி தேவையில்லை என்று கூறுவதற்கும் முடிச்சு போட வேண்டியிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் பல பேர் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் தாவேகாவினருக்கு திமுக மறைமுகமாக பல்வேறு இடையூறுகளை தருகிற பட்சத்தில் அவங்களுக்கு செக் வைக்கும் விதமாக ஆளுநரை விஜய் சந்தித்திருப்பாரா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. திமுக மீது அண்ணாமலை மற்றும் அதிமுகவினர் அளித்த புகார் மனுக்களை விட விஜய் அளிக்கக்கூடிய புகார் மனுவிற்கு கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தப்பட்டாலே தாவேகாவிற்கு எதிரான திமுகவின் நெருக்குதல்கள் குறையக்கூடும் அப்படின்னு விஜயுடைய கணக்காக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அரசியலில் களமிறங்கப்பட்ட பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்தது என்பதும் அவர் மீதான இமேஜில் சரிவை தான் ஏற்படுத்துகிறது. மக்களின் எல்லா சந்தேகங்களுக்கும் அறிக்கை மூலமாக அல்லது இப்படி மனுக்களை அளிப்பதன் மூலமாக தீர்த்துவிட முடியாது. செய்தியாளர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு சாதுரியமாக பதில் அளிப்பதன் மூலமே அத்தகைய சந்தேகங்களுக்கு தீர்வு காண முடியும் என்பதுடன் நடிகர் விஜய் என்பதிலிருந்து தாவேக தலைவர் விஜயாக ஒரு இமேஜை அவரால் உருவாக்க முடியும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது.